பார்வதி நீ என்னதான் சொன்னாலும் முத்து சின்ன வயசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ விஜய் எப்படி சொல்கிற நீயே? ஏன் உங்கள் வீட்டை நீயும் உன்னுடைய பையன் பையன் மனோஜும் ஒரு அறியாத்தன்மையில் போய் ஏமாந்துட்டீங்க. அந்த வீட்டை பாடுபட்டு இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுத்துருக்கான். இப்போ கூட நீ வந்துட்டு உன் பையனை அட்லீஸ்ட் நீ வந்து பாராட்டுறது கூட பரவாயில்ல, இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, நீ தேவையில்லாமல் பிரிச்சிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன வயசில் அவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே. என்னால் அதை என்றைக்கும் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கவே முடியாது என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவுக்கு செம கோவம் வருது. அத்தை நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அத்தை, அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நீ உனக்கு என்ன தெரிஞ்சிடும், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியுங்க அத்தை, அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணமே வந்துட்டு உங்கள் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே ஸ்ருதியும் என்ன சொல்கிறீங்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஸ்ருதி, இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணமே வந்துட்டு மனோஜ் இவருடைய அண்ணா தான். அவருக்கு பண்ண தப்புக்கு தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவர் எல்லாத்துக்கும் வந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது அவ்வளோ நல்லது பண்ணாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து வந்துட்டு மீனா நீ கொஞ்சம் அமைதியாரு, இதை பற்றியில் எதுவும் பேச வேண்டாம், அமைதியாருங்கிறாங்க. ஏங்க அமைதியாக இருந்த வரைக்கும் போதுங்க, நீங்கள் இத்தனை நாளாக அமைதியாக இருந்து மட்டும் உங்களை யாராவது இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை அப்படி புரிஞ்சுக்காத இடத்துல நம்மளை பற்றி நம்ம தாங்க சொல்லி ஆகணும். நம்மளை பற்றி எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்கிறதில்ல. என்ன ஒரு தப்பும் கிடையாதுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன வீட்டை மீட்டு கொடுத்துட்டா எல்லாமே நீங்கள் பண்ணது அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க தை, எங்களால் முடிஞ்சது எங்கள் தகுதிக்கும் மீறி நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் எவ்வளோ பண்ணாலுமே இவர் தப்புனே நீங்கள் நினைக்கிறீங்களே, உங்களுடைய பார்வையில் இவர் எப்பவுமே தப்பானவராகவே தெரிகிறாரே. அப்படி என்ன இவர் தப்பு பண்ணிட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வந்துட்டு ஸ்கூலில் அவர் பண்ண தப்புக்கு வந்துட்டு இவர் பழி ஏற்றுக்கிட்டு இவர் சீர்திருத்த பள்ளிக்கு அப்போவே போனார். என்ன கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் எதுவுமே பேசாமல் நின்றுருக்காங்க. அப்போ உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் மீனா கேட்குறாள்ல, இப்போ பதில் சொல்லு, வாய்க்கிலேயே சொல்லுவில்லை, எப்போ பார்த்தாலும் முத்து வந்து தப்புன்னு சொல்லுவீல்ல, இப்போ மீனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டால, இப்போ நீ அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும், பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீ, எப்போ பார்த்தாலும் அந்த தப்பானதுக்கான காரணமே உன் பையங்கிறத நீ உன்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அதுதான் உண்மை. நீ வேணா உனக்கு போய் தப்பாக இருந்ததுன்னா நீ வந்து மனோஜை வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்போ உடனே வந்துட்டு சொல்கிறாரு முத்து, அவங்ககிட்ட கேட்டால் மட்டும் என்னப்பா ஆமாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கோ போகிறான்ப்பா, விடுங்கப்பா பரவாயில்ல விடுங்கப்பா, அம்மாவுக்கு நான் தப்பானவனாவே தெரிஞ்சுட்டு போகிறேன், ஏதோ அம்மாவை சந்தோஷப்பட்டாங்களப்பா, இப்போது வீடு திரும்ப கிடச்சிச்சு சொல்லிட்டு அந்த சந்தோஷமே எனக்கு போதும். கண்டிப்பாக அம்மா என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றியும் மீனா பற்றியும் நல்ல விதமாக புரிஞ்சுப்பாங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கும் மீனாவுக்கு அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் 2 பேரும் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் விஜயா நீ மட்டும் இப்படி இருக்க, பெத்த பையன் உனக்கு அவனை பற்றி தெரியலையா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்துலேயோ வேதனையிலையோ அவங்க மேலே ரூம் எடுக்கிறது கூட 3 லட்சம் 5 லட்சம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அதை கூட அவங்களால பெரட்ட முடியாமல் அப்படியே கையில் காசு சேர்ந்தால் கூட யாருக்காச்சும் ஏதாவது உதவின்னு வந்தால் கொடுத்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நல்ல விதமாக இருக்காங்க 2 பேருமே. உண்மையிலுமே இவங்க 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ தூரம் நல்ல விதமாக இருக்காங்க. எனக்கே வந்துட்டு இது நம்ம பையனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு நான் யோசிக்க பார்த்த அளவுக்கு வந்துட்டு முத்து நடந்துக்கிறான். இப்போல்லாம் முன்னாடி கூட எப்படியா அப்படி இருந்தான். ஆனால் மீனாவை எப்போ அவன் கல்யாணம் பண்ணானோ மீனா முழுசாக வந்து இவனை மாற்றிட்டான், நல்ல மனுஷனா. இதை உன்னால் ஏற்றுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. உனக்கு எப்பவுமே வந்து தப்பானவங்க மட்டும்தான் நல்லவங்களா கணக்கு தெரிவாங்க. இதை இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டே இருந்த பார்வதியும் சரி நாங்களும் சரி எல்லாருமே சொன்னோம், சிந்தாமணியோட சேர்க்கை சரியில்லை, அவளோட பேச வேண்டாம் பண்ண வேண்டான்ட்டு மீறி பழகினேன். கடைசியில் இப்போ தானே அவள் அந்த அம்மாவை பற்றி உனக்கு புரிஞ்சிருக்குது. அது போல தான் ஒரு நாளைக்கு உனக்கு முத்துவை பற்றியும் மீனா பற்றியும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப, அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் எதுவுமே பேசாமல் அப்படி நின்றுருக்காங்க. அப்போ உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எனக்கே தெரியுது மீனா எப்படி முத்து எப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் முத்துவை பற்றி நானும் தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முத்து வந்துட்டு சண்டை போடுவார் தான், கோவப்படுவார் தான், நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுவார், மற்றபடி வந்துட்டு அநியாயமாக இது வந்து அவர் நடந்துக்க மாட்டார். என்னால் புரிஞ்சுக்க முடியாத அளவு கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரவி சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் கூட பணத்துக்கு வெளியில் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணோம், எங்கிட்ட கையில் பணம் சுத்தமாக இல்லை, 1 லட்ச ரூபாய் என்னமோ தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் முத்துவும் சரி அண்ணியும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பாடுபட்டு இந்த வீட்டை நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுடா, உங்கள் அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை பண்ணாலும் முத்துவை பற்றி தப்பாக தான் பேசுவா, தப்பாக தான் நினச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இதில் நான் வாங்கிட்டு வந்த தலையெழுத்துப்பா, விடுங்கப்பா பரவாயில்லப்பா, அம்மாவோடைய பாசம் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னே இருக்கும் போல இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு போய் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா, ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அண்ணாமலை, டேய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம்டா, கவலைப்படாதடா, உங்கள் அம்மா ஒரு நாள் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுப்பா, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மனோஜ் வராரு. மனோஜ் பேக் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. அப்போ திரும்ப இந்த வீடு எனக்கு கிடச்சிருச்சு, சந்தோஷம், நான் வீட்டுக்கு மறுபடியும் வருவேனா வரமாட்டேனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முத்து உண்மையாலுமே பரவாயில்ல, ஏதோ பழைய காரில் ஏதோ பண்ணிட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க.
பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரவிக்கு செம கோவம் வருது. ஏன்டா அன்னைக்கு நம்ம வீடை மீட்கணும், கொஞ்சம் உன்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்பா தான் வந்துட்டு எனக்கு சொத்துல பங்கு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ என்னடானா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற? ஏடா மொத்தத்திலே வந்துட்டு என்னுடைய ஷேர் எல்லாருமே எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்பா இன்ன வரைக்கும் சொன்னவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அண்ணாமலை, டே நீ அங்கேயே நில்லுடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம பையங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போது விஜயா, இத்தனை அவமானப்பட்டதுக்கு இத்தனைக்கு காரணம் இவன் தானே, இவனும் நீயும் தானே. சொல்லப்போனால் நீ உனையும் தான் இந்த வீட்டுக்குள்ளே விடவே கூடாது. என்னடா பண்ணி தொலைக்கிறது, கட்டின பொண்டாட்டியாச்சு, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கிறது நான் உறுதி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் நீ பண்ணது மனோஜ் பண்ணது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி தான் சரி, ஏமாந்துட்டீங்க பண்ணிட்டீங்க ஓகே. அதுக்கப்புறம் உன் பையன் ஏதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தானா பணத்தை எப்படி அவன் பெரட்டுவான்? அவன் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறான், நீ எப்படி 38 லட்ச ரூபா நான் 48 லட்ச ரூபாயை கட்டுவான் பிடிப்பான்னு ஏதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பானா? சிந்தனை பண்ணியிருப்பானா? அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் வந்து ஷோரூமில் தான் தங்குறேன், எனக்கு தூங்குற கிடம் இல்லை, தங்குற கிடம் இல்லை, சாப்பாடு இல்லை, இதைத்தான் அவனுடைய பிரச்சனையை தான் சொன்னான் ஒழிஞ்சு நம்மளுடைய வேதனையை அவன் புரிஞ்சுக்கிட்டானா? இல்லை நீ வந்துட்டு ஸ்ருதி வீட்டில் போய் இருந்த, அதுக்கப்புறம் மீனா வீட்டில் போய் இருந்த, கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தான் அவன் கவலைப்பட்டானா? நீ நல்லா யோசிச்சு பாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு, டே அப்பா சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? ஏன்டா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை? மனசாட்சி தொட்டு சொல்லு, இந்த பணத்தை எல்லாத்தையும் நீ தானே வாங்கி செலவு பண்ண, இப்போ இவன் தான் வந்துட்டு கடன் வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறான், கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்துக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்களும் இவங்களோட சேர்ந்து பேசுகிறீங்க? அதான் அப்பா எனக்கு வர ஷேர் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டுக்காக நான் வந்து கஷ்டப்படணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரவி சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டீங்களாப்பா, இந்த வீடு இருந்தால் என்ன போனால் என்னன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் சொன்னான்ப்பா, எனக்கு தான் வீட்டில் இருந்து எனக்கு பங்கில் எந்த ஒரு ஷேரும் இல்லைல்ல, அப்புறம் இந்த வீடு என்ன எக்கருக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசினான். இப்போ இவனே தான் இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்கே மறுபடியும் திரும்பவும் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்திருக்கானேப்பா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாங்க. ஏங்க ஏதோ ஆதங்கத்தில் பணம் இல்லைங்கிற கோவத்தில் தான் பேசியிருப்பான், பணம் இருந்தால் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே முத்து இருந்துட்டு, கிழிச்சா மனசாட்சி தொட்டு சொல்லுமா, அவன் பணம் இருந்தால் கொடுத்துட்டு அடுத்த வேலை பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது வந்து அவன் இருந்தால் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஏதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பேசிட்டு இருக்காதீங்கம்மா, எனக்கு தெரியும் அவன் கொடுப்பானா மாட்டான்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன எல்லாத்துக்குமே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை, அவன்லாம் கொடுக்க மாட்டான் விஜயா, நீ வேணால் சும்மா ஏதாவது சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த கல்தியில் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு புதிய வரலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ரோஹிணி வராங்க. ரோஹிணி பார்த்தோன்னே, நீ எதுக்கு இங்கே வந்த, இப்போ தான் கொஞ்சம் வீடு எங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு, நிம்மதியாக இருக்கும், ஏன் அதை கிடைக்கலான்னு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து ரோஹிணி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்களே இவங்களை நிம்மதியாக மட்டும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த வீட்டில் எனக்கும் தான் வந்துட்டு ரூல்ஸு ரெகுலேஷன் எல்லாமே எனக்கும் தான் இருக்குது, நானும் இங்கே தங்கலாம் ரைட்ஸ் படி, எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக போயிரு, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கொண்டாரு கண்ணமெல்லாம் பழுத்துருக்கு, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க, என்னை கல்யாணம் பண்ணார்ல மனோஜ், அவரை சொல்லுங்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பையனை ஹோல்ட் பண்ணி அவர் எதுவுமே பேச விடாமல் விடாதீங்க. எனக்கு மனசுக்குள்ளே அவர் வந்து மனசுக்குள்ளே ஃபுல்லாக நான் அவரோட இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்றாரு, நீங்கள் எதுக்காக தடுத்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு அவர் வந்துட்டு விவாகரத்து வேண்டான்னு சொல்லி வந்து எழுதி கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால் கேன்சல் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தூக்கிட்டு வந்து நின்றுருக்குறாங்க.